உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 23:5, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க வச்சிருக்கிற பாத்திரம் இன்னைக்கு நிரம்புங்க. நீங்க வெறுமையா நிற்க மாட்டீங்க, காலியாகி நிற்க மாட்டீங்க. ஒன்றுமே இல்லாம எவ்வளவு நாள் தான் தேவன் என்னை உட்கார வைப்பாருங்க. எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க? அவர் உங்களை நிரப்புவார். நிரம்பி வழிந்தோடும். உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்தோடும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிந்தோடும். என் பாக்கெட் நிரம்பல, என் பர்ஸ் நிரம்பல, அதனால என்னால சரியா வாழ முடியலன்றீங்களா? நினைச்ச இடத்துக்கு போக முடியல, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியல, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் என்னுடைய வியாதியை காட்ட முடியல. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஒரு வீடு வாங்க முடியல, நகை வாங்க முடியல, அதனாலேயே உங்களை தேவன் நிரப்புறாரு. சரிங்களா? உங்க பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழியும். இந்த உலகம் உங்களை எவ்வளவு அளவுக்கு நிரப்பி இருக்குது? முழுசா உங்க வேலை உங்களை நிரப்பியிருக்கா? முழுசா உங்க தொழில் உங்களை நிரப்பியிருக்கா? நிரப்பல, அப்படித்தானே? ஆனால் தேவன் நிரப்பினால் அது நிரம்பி வழியும். உலகம் மட்டும்தான் நிரப்பணுமா? ஏன் தேவன் நிரப்பக்கூடாதா? அதற்காக தான் தேவன் வந்திருக்காரு. அவர் நிரப்பினால் அறகுறையாக நிரப்ப மாட்டார். முழுவதுமாக நிரப்பி அது வழிந்தோடும்படி செய்வார். உங்க பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழியும். திடீரென்று ஒரு நாள் தாவீதை கூப்பிட்டு ஒரு சூப்பரா நிரப்பி விட்டார். அவன் பாத்திரத்தை நிரம்ப செய்தார். வழிந்து ஓடிச்சு. அவன் 24 மணி நேரமும் ஆடுகளுக்கு பின்னாடியே போக வேண்டியதா இருந்துச்சு. ஆடுகளை விட்டுட்டு வர முடியல. ஒரு நாள் அவனுக்கு லீவு கிடைக்கல. நைட்டு கூட ஆடுகள் தூங்கும் போது அவன் பாதுகாப்பா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. காட்டு மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடும். அவனுக்கு தூங்கவே முடியல. அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. அவன் எதிர்காலத்தை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம தாவீது வாழ்ந்தாங்க. அதனால்தான் தாவீதை தேவன் திடீரென்று கூப்பிட்டு, அவனுக்கே தெரியாது இன்னைக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுன்னு, அவனை படைத்தளபதியாக மாற்றினார். அந்த நாட்டுக்கே ஒரு படைத்தளபதியாக மாற்றினார். மாற்றின உடனே என்ன ஆச்சு? நல்லா தூங்க முடிஞ்சிச்சு, நல்ல சாப்பாடு சாப்பிட முடிஞ்சிச்சு. அவன் வாழ்க்கையை நினைச்ச மாதிரி அவன் வாழ ஆரம்பித்தான். அவனை உயர்த்தினார் தேவன். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை நிரப்புவார். தாவீதை அவனுடைய தொழிலை மாற்றி நிரப்பினார்ல, அதை மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றி அவர் உங்களை நிரப்புவார். அதனால கவலைப்படாதீங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. இந்த உலகம் உங்கள் பிள்ளைங்கள அறகுறையாக தான் நிரப்பிச்சு, ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஃபுல்லாகவே நிரப்பி விடுறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வரத்துக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம்.
7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் வந்து ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.